வீட்ல இருந்தேன் அப்படின்னா காலையில எந்திரிச்சு நேரா வெளியில வந்துட்டு கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன், வீடியோ எடுப்பேன். இந்த மாரியே தான் போகும். இதே கோயம்புத்தூர்ல இருந்தேன் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு கிச்சனுக்குள்ள போயிட்டு, இன்னைக்கு லஞ்ச் என்னடா பேக் பண்ணுறது? இந்த மாதிரியே தான் யோசனை போயிட்டுருக்கும். அன்னைக்கு காலையில கொஞ்சம் நேரமா குளிச்சுட்டேன். இந்த கடைக்கு போற வேலைய ஃபுல்லா என் தலையில கட்டிட்டாங்க. ஏன்னா சமைக்கிற வேலைய நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? அதனால இந்த வேலையெல்லாம் நீ பாரு அப்படிம்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3, 4 தடவையாவது கடைக்கு போயிட்டு வருவேன். ஒரு தடவையாவது அத ஃபுல்லா சொல்லுங்கம்மான்னா, அப்பப்போக்கு என்ன ஞாபகம் வருதோ அத சொல்லுவாங்க. நானும் ஒரு 4, 5 டைம் போயிடுவேன். எனக்கே ஒரு மாரி கடுப்பாயிரும். குளிச்சுட்டு வந்து அதனால தான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தேன். "நீங்க போயிட்டு வாங்க, நீங்க போயிட்டு வாங்க. நீயே போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து முடி நீளமா வச்சிருந்தேன் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்ப கூட வந்து எனக்கு தல வார்றது ரொம்ப கஷ்டமா தெரியல. இப்போ வந்து 4 முடி தான் இருக்கு. இந்த முடிய காய வைக்கிறதும் கஷ்டம், கட்டுறதும் கஷ்டம். ஒண்ணு போனிடெயில் போடுவேன், இல்லாட்டினா கொண்ட போடுவேன். அதுவும் தலை சீவும்போது எங்க அம்மா முன்னாடி நின்னுட்டேன்னா திட்டு வாங்கிட்டே தான் தலையே வாருவேன். ஏன்னா அவ்ளோ முடி இருந்துச்சு. "இப்படி வெட்டிட்டியே பாவி" அப்படிம்பாங்க. உங்க வீட்ல எப்படிங்க?